ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 16ஆம் தேதி சனிக்கிழமை இன்றைய தினம். சனிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய வைகாசி மாச கிருத்திகை அப்புறம் அமாவாசை. பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் இந்த ஒரு பொருளை நீங்க தானமா கொடுக்கறதால பல ஜென்ம பாவங்கள் விலகி நல்லது மட்டுமே நடக்கும். அது என்ன பொருள், அது எப்படி தானமா கொடுக்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பொருளை பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் தானமாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அமாவாசை அப்படிங்கிறதே சிறப்பு தான். அந்த அமாவாசையோட கிருத்திகை சேர்ந்து வர்றது விசேஷம். ஆனால் இந்த இரண்டும் சேரக்கூடிய நேரம் நமக்கு வைகாசி மாசத்துல வந்திருக்கு. வைகாசி மாசம் அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மாதம். வைகாசி மாசத்துல வரக்கூடிய விசாகம் நட்சத்திரத்துல தான் முருகன் அவதரிச்சிருக்காரு. அவர் அவதரிச்சிருக்கக்கூடிய அந்த நாள் வரக்கூடியது தான் இந்த ஒரு வைகாசி மாதம். அதனாலவோ என்னவோ தெரியல, இந்த ஒரு வைகாசி மாசத்துல வரக்கூடிய எந்த ஒரு முருகனுக்குரிய விரதமா இருந்தாலும் நீங்க தவறாம வழிபாடு செய்யணும். அது மூலயமா வாழ்க்கையில பல மாற்றங்களை நீங்க ஏற்படுத்திக்கலாம். அப்படிப்பட்ட அமாவாசையும் கிருத்திகையும் இன்னைக்கு சேர்ந்து வந்திருக்கு. ஆனா அமாவாசை இன்னைக்கு அதிகாலை ஆரம்பிச்சிருக்கு, நாளைக்கு அதிகாலை வரைக்கும் இருக்கு. கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு மேல ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் இருக்கு. பகல் நேரத்துல காலை நேரங்கள்ல அமாவாசைக்கான பூஜைகள் பண்றது, உங்க பித்ருக்களுக்கான வழிபாடு செய்யறது, படையல் போடுறது, இது எல்லாத்தையும் நீங்க பண்ணிக்கலாம். மாலை 5:30 6 மணிக்கு மேல நீங்க முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்துக்கான வழிபாடு செய்யறது விசேஷம்தான். இது போக இந்த அமாவாசை நாட்கள் இருக்கு இல்லையா, இந்த நாட்கள்ல நம்ம பித்ருக்களுக்கு சில விஷயங்கள் பண்ணும்போதோ இல்ல வாயிலா ஜீவராசிகளுக்கு உணவளிக்கும் போதோ நம்முடைய பித்ருக்களோட சாபம் தீரும், பலவிதமான தோஷங்கள் விலகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அதுலயும் பசுமாடு இருக்கு இல்லையா, பசுமாட்டோட உடல்ல 33 கோடி தேவர்கள் வசிக்கிறதா ஒரு பெரிய ஐதீகம். ஒரு பசுமாட்டுக்கு அமாவாசை தினத்துல ஏதாவது ஒரு உணவு நீங்க கையால கொடுக்கும்போது சகலவிதமான பாவங்களும் சாபங்களும் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அப்படிப்பட்ட பசுமாட்டுக்கும் பித்ருக்களோட மறு உருவமாக கருதப்படக்கூடிய காகத்துக்கும் இந்த ஒரு வைகாசி அமாவாசையில் நீங்க கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள், இந்த ஒரு தானம் இருக்கு இல்லையா, இது பன்மடங்கு புண்ணியத்தை ஏற்படுத்தும். அதுலயும் இந்த பொருளை பசுமாட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா ஒரு மாதிரியாகவும் காகத்துக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா ஒரு முறையாகவும் நீங்க பயன்படுத்தலாம். இந்த அமாவாசை நமக்கு இந்த வைகாசி மாசத்துல சனிக்கிழமை வந்திருக்கு. சனிக்கிழமை யாருக்கு உகந்தது? சனி பகவான். சனி தோஷம் பெரிய தோஷம், போட்டு வாட்டி வதைக்கக்கூடியவர். கொடுப்பவரும் கெடுப்பவரும் சனி பகவான் தான். அதனால சனி கிரக தோஷ பாதிப்புகள் பெருசா தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறவங்களும், அதே மாதிரி பித்ருக்கள் மனசு குளிரணும், பாவங்கள் தோஷங்கள் நீங்கணும், யம பயம் நீங்கணும் அப்படிங்கிறவங்களும் இந்த ஒரு பொருளை தானமா கொடுக்கலாம். முதல்ல அந்த பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எள்ளு. எள்ளு அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உகந்த ஒரு பொருள். எள் தீபம் கூட போடுவாங்க நிறைய பேர். அப்படிப்பட்ட எள்ளை நீங்க பசுமாட்டுக்கு தானமா கொடுக்க போறீங்கன்னா எள்ளை அப்படியே கொடுக்காம கடைகளில் எள்ளு புண்ணாக்கு விற்கும். அந்த எள்ளு புண்ணாக்கை வாங்கிட்டு போயிட்டு நீங்க பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். பசுமாட்டுக்கு எள்ளு புண்ணாக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி வரும். தாராளமா கொடுக்கலாம். கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைத்தவனுக்கு எள்ளுன்னு ஒரு பழமொழியே இருக்கு. உடல் ரொம்ப வத்தி போய் வாடி போயிருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு உங்க கையால நீங்க எள்ளு புண்ணாக்கு கொடுக்கும்போது அந்த பசுமாடை பராமரிக்கிறவங்க அவங்க கொடுக்கக்கூடிய உணவுல ஒரு குறிப்பிட்ட விகித அளவுல கலந்து அந்த எள்ளு புண்ணாக்க கொடுப்பாங்க. அது மூலயமா அந்த பசுமாடு தேக போஷாக்கோட இருக்கும். அதுதான் நீங்க பசுமாட்டுக்கு பண்ணக்கூடிய பெரிய புண்ணியம். அவங்க கையால கொடுத்தாலும் நீங்க வாங்கி கொடுத்துருக்கிறதால அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும். அடுத்ததா காகத்துக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா எள்ளு உருண்டைகளா தயார் செய்யலாம். இல்லைனா சாதம் வடித்து அதுல எள் கலந்து காகத்துக்கு சாதமா கொடுக்கறது இன்னும் விசேஷம்தான். அது மூலயமா பித்ருக்கள் மனசு சந்தோஷப்படும். இந்த 2 ஜீவராசிகளுக்கும் இந்த எள்ளு புண்ணாக்கையும் இன்னொரு பக்கம் எள்ளையும் 2 முறைகளை கொடுங்க. கண்டிப்பா வைகாசி மாசத்துல சனிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசையில உங்களோட எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்ந்து குடும்பத்தோட தலையெழுத்தே மாறும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.